ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விழுப்புரம் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுவதை தவிர்க்க சட்டென்று பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த 3 கார்கள் மோதி விபத்திற்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? யாருக்கேனும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? வாகன சேதம் எப்படி ஏற்பட்டது? விவரம். வணக்கம். திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதாமல் தவிர்க்க சடன பிரேக் போட்டு காரை நிறுத்தினார். அப்பொழுது பின்னால் வந்த 2 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோதிய வேகத்தில் கார் ஒன்று, அதாவது 3ஆவதாக இடித்த கார் ஒன்று தீப்பற்றி குவிந்து விட்டு எரிய தொடங்கியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த காரில் இருந்த 4 பேர் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கி ஓட்டம் பிடித்ததால் அந்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் இருந்தும் விழுப்புரத்தில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீப்பற்றி எரிந்த காரின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான காரில் வந்தவர்கள் யார் என்பது குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் செல்வநாயகம் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் கடந்த தொடர் விடுமுறை காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சொந்த ஊருக்கு தென் மாவட்டங்களை சென்று செல்பவர்கள் திரும்பவும் சென்னை திரும்புவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் இந்த ஒரு கார் தீப்பற்றி இருந்தது மற்ற வாகனங்களுக்கு ஒரு ஐயப்பாடும் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.